உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்பட்ட. இப்பொழுதும் கூட 1 யோவான் 2வது அதிகாரத்திலிருந்து ஒரு செய்தியை நாம் பார்ப்போமாக. கடந்த செய்தியில் 1 யோவான் 2:18-19 2 வசனங்களை வாசித்து பார்த்தோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆயினும் அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை. நம்முடையவர்களாக இருந்தார்களானால் நம்மில் நிலைத்திருந்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்க பிரிந்து போனார்கள் அப்படிங்கிற அந்த வசனங்களை வச்சு அந்த பிரிந்து போனவர்கள் எவ்வளவு பெரிய பாவிகளாக தேவனுடைய பார்வையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தோம். பிசாசு செஞ்ச பாவம் மாதிரி செய்யாதவங்க கூட பிசாசுக்கு அவனுடைய தூதர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட நகரத்தில் போங்கள் அப்படின்னு அவங்கள சொல்லிட்டாரு. அந்த ஆதாம் எப்படி பாவம் செஞ்சானோ அது மாதிரி பாவம் செய்யாத அவனுடைய சந்ததியார் கூட அவன் போகிற நரகத்துக்கு போகிறாங்க அப்படின்னு முடிஞ்சிருது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்து அப்புறமேல் மறுதளித்து போனவர்கள் அவர் இயேசுவை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் அப்படின்னு அங்கே அந்த சொல்லிடுச்சு. அப்புறம் எபிரேயர் 10வது அதிகாரத்தில் இயேசுவை ஏற்றுக்கிறாங்க போகிறவங்க, மறுதளித்து போகிறவங்க இயேசுவின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, அதை வாசிக்கிறேன் நான். அதை எபிரேயர் 10 தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளோ கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவதூதர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்துக்கே ஏற்றுக்கிறாதவன் நியாயத்திற்கு படைகிறானே. அப்புறம் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனாலே இயேசு கிறிஸ்து மூலமாக அவருடைய சீஷர்கள் மூலமாக கடைசியில் பரிசுத்த ஆவியானவரே சாட்சியிட்ட அப்பேற்பட்ட சுவிசேஷத்துக்கு அதை ஏற்றுக்கிற மாட்டேன்னா எப்பேற்பட்ட அந்த தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம் அப்படியெல்லாம் கேட்டிருக்குது. அப்போ நமக்கு புரியணும், ரட்சிக்கப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய பார்வையில் எவ்வளோ கொடிதான பாவிகளாக இருக்கிறார்கள் என்று. அதான் சொன்னேன், ஒரு சிலருக்கு மட்டும்தான் இயேசு சிலுவையில் அறையக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. ஆனால் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க அப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறவங்கன்னு இந்த பைபிளில் அங்கங்கே நம்ம பார்க்குறோம். இது பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை செய்கிற ஆட்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சி செஞ்சுட்டாங்க. அது ஒரே நாளில் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து போய் போக்குவரத்துமாக இருந்தால் கடைசிக்கு இவங்களும் அந்த கூட்டத்தில் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சிடுறாங்க. இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக அந்த இஸ்ரவேலர் பரிசேயர் சதுசேயர் ஆசாரியர்கள் எழும்பி இயேசுவை சிலுவையில் அறையறதுக்கு இவங்க ஒப்பு கொடுத்தாங்க. இவங்க அரைஞ்சது ரோமர்கள், அந்த சேவகர்கள். ஆனால் அந்த பாவம் யார் மேலே வருது? ஒப்பு கொடுத்தவர்கள் மேலே. ஒப்பு கொடுத்தவர்களுக்கு தான் அதிக பாவம். காட்டி கொடுத்த யூதாஸுக்கு அதை விட அதிக பாவம். எங்கே போகுது பாருங்கள். அப்போ இன்றைக்கி அநேகர் விசுவாசிகள் கர்த்தரை அறிந்த பிறகு பின்மாறி போகிறவங்க, அப்புறம் இயேசு வேண்டான்னு ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்க, இவர்களெல்லாம் தேவனுடைய பார்வையில் எவ்வளோ கொடிதான பாவிகளாக இருக்கிறார்கள் என்று நாம் சற்று நிதானித்து தான் பார்க்கணும். கர்த்தர் நமக்கு வெளிப்பாட்டை கொடுக்குறாரு. நாம் பயபக்தியோடு கூட இருந்து உண்மையாக கர்த்தரை பின்பற்றுவோமாக, சுத்த இருதயத்தோட முழு இருதயத்தோட கர்த்தரை நேசித்து அவரை பின்பற்றுவோமாக தான் நமக்கு நல்லாயிருக்கும். சரி, அடுத்து 20வது வசனம் 1 யோவான் 2:20 நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தை அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறபடியாலும்
உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். சத்தியத்தில் ஒரு பொய்யும், அதாவது கர்த்தட்ட ஒரு பொய்யும் இராதென்று. சத்தியம்னு என்ன? இயேசு நான் தான் சத்தியம்ங்கிறார். தேவன் சத்தியபரர், அவர் ஒரு பொய்யுரையாத தேவன் அப்படி சொல்லியிருக்கு. நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்கள்ங்கிறார். விசுவாசிகளுக்குள்ள எல்லாருடைய இருதயத்திலும் ஒரு பெரிய வெளிப்பாட்டை கொடுக்கக்கூடிய அபிஷேகம் உள்ளே இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தரால் அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் சத்தியத்தை அறியாததுனால, அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். சத்தியத்தினாலே ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனை அல்லாமல் வேற யார் பொய்யன்? பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சபையை பாழாக்கிக்கிட்டு இருந்தான். இயேசு தான் கிறிஸ்துன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் என்றைக்கு இயேசு அவனை சந்தித்தாரோ, அவன் அப்போருந்து என்ன பிரசங்கிச்சானா, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுனார் தான் அந்த கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பிரசங்கிச்சான்னு வருது. பேதுருவும் அப்படி தான் பிரசங்கம் பண்ணா. அந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை கிறிஸ்துவாக்கினார் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 2, 3 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அப்போ இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனை அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. அப்போ இயேசுவையும் பிதாவையும் வேண்டான்னு சொல்லி மறுதலிச்சா போதும், அவன் அந்தி கிறிஸ்துன்னு இங்கே எழுதியிருக்கு. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கை செய்கிறவன் பிதாவை உடையவனாக இருக்கிறான். ஏன்னா தேவனை ஒருத்தர் ஒரு காலம் கண்டதில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவை பார்க்கலாம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லி இயேசு சொல்கிறாரு. அப்போ கண்ட இயேசுவை, இவங்க ஜனங்கள் கண்களினாலே கண்ட இயேசுவை, இப்போதைக்கு வரலாற்றில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த இயேசுவை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. இவர் தான் நம்ம மனுஷனுடைய கண்ணுக்கு வந்தவர். இப்போ பைபிளில் எழுதியிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இயேசுவை அறிந்தால் பிதாவை அறிந்திருக்கலாம். பிதாவை நீங்கள் அறிந்தால் அவருடைய சாயல் ரூபமாக இருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட மேன்மையானவர்கள்னு நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்போ இங்கே அடிப்படையாக ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. இயேசுவை கிறிஸ்து அல்ல, மேசியா கிறிஸ்து வர்றாரு, மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய வர்றாருன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் லேவியராமத்தில் சொல்லப்பட்ட எல்லா பலிகளும் இந்த இயேசுவை பற்றி தானே சொல்லுது, இந்த மேசியா பற்றி தானே சொல்லுது, இந்த கிறிஸ்துவை பற்றி தானே சொல்லுது. சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி எல்லாம் எதை சொல்லுது? இந்த இயேசுவை காட்டுகிறது. இந்த இயேசு தான் மேசியாவா அபிஷேகம் பண்ணப்பட்டவரை இந்த வேலையில் நமக்கு செய்வார்னு சொல்லியிருந்தது. இவங்க அவரை மறுதளித்தா, அவரை வேண்டான்னு நிராகரித்தா ஆப்போசிட்டு கோஷ்டியில் சேர்ந்துடுறாங்க. தேவனுடைய கூட்டத்தில் இல்லாமல் தேவனுக்கு விரோதமாக இருக்கிற கூட்டத்தில் சேர்ந்துடுறாங்க. விரோதம்னா அது யார்? பிசாசின் கூட்டம். அங்கே கர்த்தர் சொல்லும்போது, கர்த்தர் தேவதூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தாருன்னு போட்டிருக்கு. அதாவது தேவதூதர்கள் மன்னிக்கப்படட்டும்னு சொல்லி அவங்களுக்கு இறக்க செய்யலையாம். இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பாவங்களுக்காக மறிக்கலையாம். அவங்களுக்கு மனம் திரும்ப முடியலை, அவங்களுக்காக அவர் பரிகாரம் பண்ணவும் இல்லை. ஆனால் ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர்கள் ரட்சிக்கப்படும்படி இயேசு பரிகாரம் பண்ணார், அவர்களுக்கு கை கொடுத்தாருன்னு எழுதியிருக்கு. அந்த தேவதூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் அப்படி எழுதியிருக்கு. அப்போ அதை பாருங்கள், இந்த ஆபிரகாமின் சந்ததியில் ரட்சிக்கப்பட்டு வர்றவங்க வரட்டும், ஆனால் வராதவங்க எந்த கோஷ்டி? அந்த லூசிபர் கோஷ்டி. அந்த பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகத்தில் போங்கன்னு இவங்கள சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த கோஷ்டியில் சேர்ந்து இயேசுவுக்கு விரோதமாக இருக்கிற, இயேசுவை விட்டு போனால் என்ன, அப்புறம் அந்த கட்சிக்கு போயிடுறாங்க. அப்படி போனவங்க அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறாரு.
குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவை உடையவனாக இருக்கிறான். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. என்னது? தேவனை பற்றி, மேசியாவாகிய இயேசுவை பற்றி, அவர் சிலுவைக்கு போனதை பற்றி, பரிகாரம் செய்ததை பற்றி, அது மூலம் நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறத பற்றி, அதில் நிலைத்திருக்க கடவர்கள். ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். வசனத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாரு? எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு அவருடைய குமாரனோடு இருக்கிறதுன்னு. இப்போ என்ன பண்ணுறாரு? நீங்கள் இப்படி கேள்விப்பட்ட ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் இருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். உங்கள் ஐக்கியம் பிதாட்ட குமாரனோடு இருக்கும். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். என்ன சொல்கிறாரு? இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் புது சிருஷ்டியாக மறுபடியும் பிறந்தவர்களாக நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறார்கள். என்ன சொன்னார்? நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். அந்த ஜீவன் நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப். அதாவது சாகாமல் பிழைச்சிருக்கிறத பற்றி நினைக்கிறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, தேவனுடைய ஜீவனே நமக்குள் வருகிறது. இது நம்ம அவ்வளோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஜீவனை நம்ம பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு வாழ்கிறதுக்கு அவ்வளோ நமக்கு தகுதி உள்ளவர்களா அப்படின்னு கேட்டால், ஒரு விதத்தில் தகுதி இல்லாமல் கர்த்தர் எதையும் செய்ய மாட்டார். நீங்கள் சிருஷ்டிக்கப்படும் போதே தேவனுடைய சாயல் ரூபத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க. தம்முடைய ஜீவ சுவாசத்தை உங்களுக்குள்ளே ஊதி ஜீவாத்மாவாக்கி அவருடைய பிள்ளையாக்கி பூமி ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரம், பிசாசோட கொட்டத்தை அடைக்க அவனை துரத்திட்டு பூமி முழுசையும் ஏதேன் தோட்டம் போல் மாற்றுகிற வேலை, அப்படி தான் கொடுத்தாரு. மேன்மையான வேலை கொடுத்தார். அப்போ அங்கே கர்த்தர் உங்கள் மேலே அன்பு கூறலையானா கூர்ந்துருக்கிறார். எந்த அளவுக்கு? தான் உயிராக கொடுக்குற அளவுக்கு. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் தகுதியாக இருக்கிறீங்க, நீங்கள் தகுதி உள்ளவர் நினைக்கிறாரு, உங்களுக்காக உயிரை கொடுத்துருக்கிறாரு. தேவன் தம்முடைய குமாரனை பரலோகத்திலிருந்து அனுப்பியிருக்கிறாரு. இவர் மகிமையெல்லாம் அங்கே வச்சுட்டு இங்கே தம்மைத்தாம் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையிலே போய் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை பிதாவிடத்தில் சுதந்திரித்து கொண்டார். அவர் நமக்காக மரித்தார். நான் அது கேட்டால் இன்னொன்று அவர் சொல்கிறாரு, பிதாவே நீர் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறது போல் இவரிடத்தில் அன்பாக இருக்கிறதை அவர்கள் அறியும்படிக்கு செய்யுங்க. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வார்த்தைகள். அப்படி இருக்கிறது. அதனால் நீங்கள் அவரிடத்தில் நிலைத்தருங்கள்ங்கிறாரு. இங்கே பாருங்க, உண்மையாக சொல்கிறேன், நாம் தேவனுடைய சாயல் ரூபத்தில் இருக்கிறதுனால, தேவனுடைய சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறதுனால, தேவனுடைய சுபாவத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஆனால் எல்லா உலகத்தார் எல்லாரும் கர்த்தரை விட்டு விலகி பாகால் சேவைப்படுத்துகிற போய் அதை பாகாலை சேவிக்க போகிற கூட்டத்தை பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படத்தக்க அளவில் இருக்குது. அந்த பாவ இச்சை, சத்தியம் கூட வேண்டாம், கர்த்தர் வேண்டாம், பரலோகம் வேண்டாம், நான் நரகத்துக்கு போனால் பரவாயில்ல, அந்த பாவ இச்சைகளை அனுபவிக்கலாம், பிசாசை எனக்கு தலைவனாக ஏற்றுக்கிறேன், எந்த அளவுக்கு போயிட்டாங்க. அதனால் நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவன்னா அவர் மாதிரி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர், அடுத்து 4வது நீங்களும் அவரோட கூட சேர்ந்து அப்படி அந்த ஜீவனை அனுபவிக்கக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய, என்ன சந்தோஷம்? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும். அந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு கர்த்தர் கொடுக்குறாரு. உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்தவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஏன்னா இந்த விசுவாசிகளை ஏமாற்றிட்டு கூட்டி போகிற கூட்டம் ஒன்று இருக்குது, வஞ்சிக்கிறவர்கள். ஆனால் எப்படியா நீங்கள் அவங்ககிட்ட தப்பலான்னா, யாரும் என்ன விசுவாசியை சொல்கிறதுனால இல்லை, உங்கள் உள்ளத்திலே ஒரு அபிஷேகம் இருக்கிறது. இப்போ இன்றைக்கி 10 பேர் விசுவாசிகள் போய் கர்த்தரை விட்டு போகாதேன்னா கூட போகிறாமே. இங்கே என்ன சொல்கிறாரு? கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருக்கே, அதை கவனின்றார். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்தவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. எப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்களே அப்போயே ஒரு அபிஷேகம் உங்கள்கிட்ட வந்திருக்கு.
அது உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. எப்படி? இப்போ நிறைய நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, அநேகர் போதிக்கிறார்கள், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவசியம் இல்லை என்றார். யார் போதிச்சு தான் நீங்கள் ரட்சிக்கப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது. அது பாவம், அது கூடாது அப்படின்னு உள்ளே இருக்க அபிஷேகம் சொல்லுகிறது. இது நல்லது, இது கர்த்தருடைய வழி, இதில் போகலாம் அப்படின்னு அபிஷேகம் சொல்லுகிறது. அப்படி அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் போதிச்சிச்சுங்க. இன்றைக்கி நிறைய பேர் சபைகளில் விசுவாசிகள் எடுத்திங்கன்னா கூட ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்காங்க, கர்த்தரை பற்றி கொஞ்சம் தெரியுங்க. அவங்க படித்தது கொஞ்சம், ஆனால் இருதயத்தில் இருக்க வெளிப்பாடு 100%. இருதயத்தில் இயேசுவை அவர்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதுனாலே அவருடைய இருதயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகத்தினாலே உண்டாகிருக்கிற அந்த வெளிப்படுத்துதல்கள் 100க்கு 100. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, அது பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இந்த அபிஷேகம் என்ன சொல்லுது? கர்த்தருக்குள்ளே நிலைச்சிரு அப்படி சொல்லுது. அவர் போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். அறகுறை இல்லை, சகல சத்தியத்துக்குள்ளே நடத்தும். ஆனால் இங்கே நம்ம கேட்குறேன், எல்லா விசுவாசிகளும் சகல சத்தியத்தை அறிஞ்சிட்டாங்களா? அறியலை. ஆனால் உள்ளே இருக்குது, உள்ளுக்க சத்தியத்தையும் கர்த்தர் வெளிப்பாடாக கொடுத்துருக்கிறாரா? ஆனால் இவங்க பைபிளை படித்து தெரிஞ்சுக்கிட்ட அளவு ரொம்ப கொஞ்சம். ஆக இந்த பைபிள் மூலம் படித்து அது ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு. தீர்க்க தரிசனங்கள், வரங்கள், தரிசனங்கள் அதெல்லாம் பற்றி மேன்மையாக அநேகர் சொன்னாலும் கூட இந்த வேத வாக்கியங்கள் அது மாறாதவை அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. பேதுரு கூட இயேசுவை மருவ மலையில் அங்கே பார்த்த பேதுரு அதை காட்டிலும் மேன்மையான தீர்க்க தரிசன வசனம் இருக்குதுன்னு பைபிள் வசனங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்போ இந்த பைபிள் வசனங்கள், வேத வாக்கியங்கள் தவறாதவைகள் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கே. அப்போ நீங்கள் இந்த வேத வாக்கியத்தை ஏற்றுக்கொள்கிறதுனாலே உள்ளே உண்டாகிற பரிசுத்தாவின் அபிஷேகம், எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்தாவின் அபிஷேகம் வரல. ரட்சிக்கப்படாதவன்ட்ட பரிசுத்தாவின் அபிஷேகம் வருதா? இல்லையே. ஆனால் இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட உடனே பரிசுத்தாவின் அபிஷேகம் வருது. அப்படி அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அந்த சத்தியம் என்ன போதிக்குதான், அந்த அபிஷேகம் என்ன போதிக்குதான்? இயேசுவோட கூட நிலைத்திரு அப்படின்னு சொல்லுதான். எத்தனை தடவை ஏன் இயேசுநாதரே சொன்னார், இந்த மாதிரி காட்டி கொடுத்தா நீ என்கிட்ட வர்ற, என்னை முத்தம் கொடுத்தா என்னை காட்டி கொடுக்க வர்ற அப்படிலாம் கேட்டார். சிநேகிதனேங்கிறார். அவன் கர்த்தரை விட்டு பிழைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சிகள் அவர் எடுத்திருக்கிறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் போகிறேன்னு போயிட்டான். அப்போ அந்த சத்தியம் எங்க மீதி 11 சீஷர்கள்ட்ட இருந்த அபிஷேகம், அந்த சத்தியம் அவனுக்குள்ளே இல்லையா? இருந்துச்சு. ஆனால் நிராகரிக்கிறான். அது எனக்கு வேண்டியது இல்லைங்கிறான். 30 காசு கிடச்சா போதும் இவரை காட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு தீர்மானிச்சிட்டான். அப்போ கர்த்தர் கொடுக்குற அபிஷேகம், அவர் கொடுக்குற போதனைகளை கீழ்ப்படியாமல் போகிறதுனால இந்த பயங்கர பாடுகள்லாம் இவங்களுக்கு வந்து சேருது. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் இயேசுவானவர் மேகங்கள் மேலே வருவார். அப்படி வரும்போது நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவர் வர்றப்போ நம்ம கண்ட கதையை அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லி கர்த்தரை விட்டு போயிட்டா அப்போ வெட்கப்பட்டு போவீங்க. அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு? அவர் வருகையில் அவருக்கு முன்பாக நாம் வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருங்கள். மரண பரியந்தம் நிலைத்திருப்பவனே, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த இயேசுநாதர் கூட உலக காலம் இருந்துவிட்டு கடைசியில் போய் காட்டி கொடுத்து நாட்டுக்கிட்டு செத்து போயிட்டாங்க.
காலமெல்லாம் பாவியாக இருந்துட்டு கடைசி நாளில் இயேசுநாட்டை வந்து சிலுவை கல்லையும் ரட்சிக்கப்பட்டுறாங்க. அதான் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு போதகர் வந்து நல்லா தான் இருந்திருக்கிறார், நான் காலப்போக்கில் அவருக்கு இந்த பாடுகள், அதனால் இந்த இயேசு இதுக்கு மேலே நம்ப முடியுமா, பல சமயத்தில் இவரை நம்பி என்ன பண்ணுறது அப்படின்னு பல சமயத்தில் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அப்புறம் அங்கே இருந்த ஒருத்தனுக்கு நிறையா சொல்லியிருக்கிறாரு. எப்போ அந்த இயேசுவை ஏற்றுக்கணும், ரட்சிக்கப்படணும், அப்போ தான் நம்ம கர்த்தருடைய பிள்ளையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நிறையா சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், அதெல்லாம் நமக்கு முடியாது போயா, இந்த இயேசுனாரை ஏற்றுக்கிட்டாலாம் நமக்கு சந்தோஷமாக வாழவே முடியாது அப்படின்ட்டு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதா நினச்சி அவன் போய் ஏதோ ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிட்டான். கெட்டகுமாரன் கதை மாதிரி அவன் போயிட்டான். அவன் போன பார்த்தா அங்கே எல்லாத்தையும் உலக வேதனைகளை அனுபவிச்சுட்டு பேசாமல் ரட்சிக்கப்பட்டுறதான் தேவலை அப்படின்னு அவன் நினச்சானா. இந்த போதகர் வந்து என்ன உழவு காலம் நம்ம இவ்வளோ நாள் கர்த்தரை ஆண்டி ஆராய்ச்சி அவருக்கு ஊழியம் செஞ்சு என்ன நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி இயேசுனாரை விட்டு போனால் ஒன்றும் மோசம் இல்லைன்னு இந்த ஆள் ஆகிட்டாராம். இந்த 2 பேரும் ஒரு நாள் சந்திச்சுக்கிட்டாங்களாம். எங்கே ஒரு ரோட் சைடு ஹோட்டலில் உட்காந்து எங்கேயோ சந்தித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவன் சொன்னானா, போயா, நான் போய் எல்லாம் பாடுபட்டு திரும்பி இங்கே தான் வர்றேன்னு வந்திருக்கேன், நான் இயேசுவை ஏற்றுக்கிறேன் அப்படின்னானா. இந்த ஆள் சொன்னாராம், ஆமாம், நான் இவ்வளவு காலம் இயேசுனார் கூட இருந்தேன், எனக்கு இந்தந்த ஜபத்துக்கெல்லாம் ஒன்றும் பதில் வரல, இயேசுவை நம்பி பிரயோஜனம் இல்லை, அதனால் இயேசுவை விட்டு போயிடுறது தேவையில்லைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இந்த ஆள் சொன்னான், அந்த போதகராக இருந்த ஆள். இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ரோட்டில் போன பெரிய ஹெவி வெஹிக்கிள் ட்ரக்கு வந்து பிரேக் பிடிக்காமல் இவங்க உட்காந்துருந்த அந்த ரூம், அந்த அறைக்குள்ளே வந்து இடிச்சிருச்சான். இந்த 2 பேரும் செத்து போனானா. 2 பேரும் செத்து போயிட்டாங்க. அந்த இயேசுவை வேண்டான்னு போய் ஊரெல்லாம் சுற்றி போட்டு கடைசியில் இயேசு தான் இருந்தான் தேவலைன்ட்டு வந்தானே, அவன் பரலோகத்தில் இருக்கானா. இந்த போதகர் வந்து பார்த்தா நரகத்தில் இருக்கிறாராம். அப்போ அவர் ஆண்டவரை பார்த்து கேட்டாராம், ஏன் ஆண்டவரே, நான் வந்து இவ்வளோ காலம் முக்கதான ஊழியம் செஞ்சேன், அவன் கர்த்தர்கிட்ட வேண்டியதில்லைன்ட்டு அப்படி போனவே கடைசி நாள் வந்தேன், நான் கர்த்தரோட இவ்வளோ காலம் இருந்தேன், ஆனால் என்னைய நரகத்தில் போட்டு அவனை பரலோகத்தில் வச்சுருக்கிறீர் அப்படின்னு கேட்டாரான் அந்த போதகராக இருந்த ஆள். அதுக்கு அப்போ கர்த்தர் சொன்னாரான், ஏன்டா அவன் காலமெல்லாம் உலகத்தெல்லாம் பார்த்துட்டு இது எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் கர்த்தர்கிட்ட போகிறேன், நான் வந்தேன் அதனால் பரலோகம் வந்துட்டேன், நீ இவ்வளோ காலம் என் கூட இருந்துட்டு கடைசிக்கு என்னை வேண்டான்ட்டு போயிட்டு அதனால தான்டா நரகத்தில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டாரான். இது எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியமாக இருக்குது. இந்த கர்த்தரை விட்டு விலகி போகிறவர் இருக்க. இப்போ நான் இங்கே பாருங்கள், இந்த போதகராக இருந்த ஒரு ஆள் கர்த்தரை விட்டு போகிறது தேவையில்லைன்னு நினச்சானே, அவனுடைய இருதயத்தில் வெளிப்பாடு இல்லையா? மற்ற எல்லாருக்குள்ளே இருந்ததை விட அவனுக்குள்ளே இருந்த வெளிப்பாடு அதிகம். அவிசுவாசிகள்கிட்ட இருந்த வெளிப்பாட்டை காட்டிலும் விசுவாசிகளுக்கு அதிகம். அந்த புறஜாதிகளுக்கு கூட தேவனை குறித்த வெளிப்பாடு இருக்கிறது, இயேசுவை பற்றிய வெளிப்பாடு இருக்கிறது. அது அவங்களுக்குள்ளே இருக்குது, அவங்களாக தேடி கிட்ட வர்றாங்க. இந்த சபைக்குள்ளே இருக்கிறவங்க அந்த யூதர்கள் இயேசுடைய காலத்தில் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். என்ன கொடுமையாக இருக்குது. அவரை கேட்டால் சொல்கிறாரு, உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள வண்ணமாய் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள நான் எவ்வளோ தரம் மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு அப்படி சொல்கிறாரு. அப்போ அந்த கர்த்தர்கிட்ட வர்றதுக்கு மனதில்லாத இருந்த அந்த பரிசேயர் சதுசேயர்லாம் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். அந்தி கிறிஸ்துக்கள் தான். அவங்க அந்தி கிறிஸ்து இல்லையா? அவங்க அந்தி கிறிஸ்து தானே. அப்படி அந்தி கிறிஸ்துக்களாக இருக்கிறாங்க. ஆனால் பின்னாடி ஒரு காலத்தில் ஒரு சூப்பர் லெவலில் ஒரு அந்தி கிறிஸ்து வர்றேன், அவனை பற்றி நமக்கு பைபிளில் நிறைய எழுதியிருக்கு. நம்ம இங்கே லோக்கலாக இருக்கிற அந்தி கிறிஸ்துக்களை பற்றி நம்ம ரொம்ப சட்டம் பண்ணலை, ஒன்றும் சட்டம் பண்ண வேண்டியதில்லை. அவங்களோட சேராமல் இருந்தால் சரி, அவங்களோட சேர்ந்து அப்புறம் அவனை மாதிரி ஆணியா அப்படியெல்லாம் ஆகக்கூடாது. அவர்களை விட்டு நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக தான் இருக்கணும். நீங்கள் இந்த உலகத்தோடு ஒத்து வாழ முடியாது. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய பிள்ளைகள் என்று அந்த அவருடைய வசனத்தை கொண்டு மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக வேண்டும் அப்படி எழுதியிருக்கு. அதனால் போய் அங்கே அவங்களோட சேர்ந்து இவங்களோட சேர்ந்து இப்படியானே அப்படியானே சொல்லக்கூடாது. கர்த்தரோட கூட சேர்ந்து, கர்த்தர் ஒருவரே சத்தியபரர், அவர்கிட்ட எந்த விதமான
மாறுதலின் நிழலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை அப்படின்னு எழுதியிருக்கு. அதனால் அவரை மாத்திரம் பற்றி கொண்டு வாழுகிறது தான் சரியே ஒழிய சும்மா அங்கே போனேன் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இருதயத்திலே வெளிப்பாடு இருக்கிறது, இருதயத்திலே அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது. அந்த போதித்தபடி அவர்கள் நிலைத்திருப்பீர்களாக அப்படி சொல்லியிருக்கு. அப்போ யாரும் போக்கு சொல்ல இடமில்லை அப்படி சொல்கிறாரு. இந்த ரோமர் 1வது அதிகாரத்தில் நான் ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு ஜெபிச்சு முடிக்கலாம். ரோமர் 1வது அதிகாரம் தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இவர் தான் இயேசு ஆண்டவர் ரட்சகர்னு தெரிஞ்சும் அதை அடக்கி வச்சுட்டு ரட்சிக்கப்பட மாட்டேன்னு இருக்கிற கோஷ்டி, அதை அடக்கி வச்சுட்டு கர்த்தரை விட்டு விலகி போகிற கோஷ்டி, அதை அடக்கி வச்சுக்கிட்டு கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருடைய சபைக்கு விரோதமாக எழும்புகிற கோஷ்டி, அதெல்லாம் பாருங்க எவ்வளோ பயங்கரம்னு. சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாதான். இயேசுநாதர் பேதுருட்ட கேட்குறாரு, ஆமாம் எல்லாரும் என்னை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்க, நீங்கள் என்னை பற்றி என்னையா சொல்கிறீங்கன்னு கேட்டால் ஒரே அடி அடிச்சிட்டான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாயே கிறிஸ்து. அதுக்கு என்ன கர்த்தர் பதில் சொன்னாராம்? மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் இருக்க பிதாவை உனக்கு இதை வெளிப்படுத்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரும் அவனுக்கு வெளிப்படுத்தலையாம். இவர் போதனைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு வர்றாராம். இவர் அற்புதங்களை செய்கிறாராம், போதனைகளை சொல்கிறாராம், கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு போதிச்சுக்கிட்டு இருக்கிறாராம். இவர் நான் தான் மேசியான்னு சொல்ல மாட்டேங்கிறார். அப்படியே சொன்னாலும் அவங்களுக்கெல்லாம் அது ஒன்றும் புரியவும் இல்லை, ஏறவும் இல்லை. நான் சிலுவைக்கு போகணும், புறஜாதிகள்கிட்ட ஒப்பு கொடுக்கப்படுவேன், கொலை செய்யப்படுவேன் அப்படின்னா ஐயையோ அதெல்லாம் பயங்கரம்ன்றாங்க. அவங்களுக்கு விளங்கலை. ஆனால் அந்த வெளிப்பாட்டை அவர் கொடுக்குறாரு. இங்கே அப்படி வெளிப்பாட்டை பெற்றவங்க அதை கண்டுபிடிக்கலை. அப்படி எல்லாருக்கும் அந்த வெளிப்பாடு கிடைக்குது, ஆனால் அதை கண்டுபிடிக்க மாட்டேன்றாங்க. எப்படி எனில் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதல் கண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அப்போ எவ்வளோ பயங்கரமான ஒரு காரியத்தில் இவங்க போயிருக்கிறாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம நினைக்கிறோம் ஆமாம் அவங்க ரட்சிக்கப்படலைங்க, அவ்வளோதான். அவங்க ரட்சிக்கப்பட்டு வந்தாங்கங்க, சபைக்கு வந்து அப்புறமேல போயிட்டாங்கங்க, அவ்வளோதான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் எவ்வளவாய் வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டவர்கள், உங்களுக்குள்ளே அபிஷேகம் இருக்கிற அந்த அபிஷேக சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அப்படின்றாரு. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து போதிக்கிறதுனால யாரும் உங்களை வஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறாரு. அப்படி யாரும் வஞ்சிக்க முடியாது. அதனால் நீங்கள் சொல்கிறாரு, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை இல்லை, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அவர் சத்தியம், அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே இடத்துல நிலைத்திருப்பீர்களாக. எதுக்கு சொல்கிறாராம்? உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்த வகையில் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நிறைய பேர் விசுவாசிகளை ஏமாற்றி கடத்திட்டு போக பார்க்குறாங்க. அப்போ உங்களுக்குள்ளே அபிஷேகம் இருக்குல்ல, அது கரெக்டாக போதிக்குதில்ல, அதில் நிலை நில்லுங்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. இன்றைக்கு அருமையானவர்களே, எவனை விழுங்கலாம் என்று வயதேடி தெரிகிற சிங்கம் போல் இன்றைக்கி அந்த பிசாசோடைய ஜனங்கள் ஏதோ ஒரு விதத்தில் துர் ஆலோசனை கொடுத்து ரட்சிப்பை இல்லாதபடி ஆக்கிறதுக்கு, விசுவாசிகள்ட்ட இருக்க ரட்சிப்பை கெடுக்கிறதுக்கு பிசாசு எவ்வளோ முயற்சி பண்ணுறானே. அதெல்லாம் நினைத்து பார்த்து கர்த்தரிடத்தில் நம்மை முழுசுமாய் ஒப்பு கொடுப்போமாக. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கூட கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரிடத்தில் நிலைத்திருப்போமாக.
இதற்கான பலனை நீங்கள் காண்பீர்கள், அறுவடை செய்வீர்கள். ஓகே, காட் bless you.